விடுதலை சிறுத்தைகள் மட்டுமில்ல, எல்லாருக்கும் சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன். 234 தொகுதியில நம்ம நிக்கிறது வெறும் 8 தொகுதி. இன்னமும் சொல்ல போனா 18 தொகுதி கம்யூனிஸ்டோட சேர்த்து. இதுதான் நம்ம தொகுதி. மற்ற தொகுதியில வந்து கூட்டணி கட்சி நிக்குது. நீ இங்க ஆப்படிச்சுன்னா அங்க நாங்க ஆப்படிப்போம். நான் திருப்பியும் சொல்றேன். அதை வந்து நம்ம கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் எவன்ட்டு பயந்துகிட்டு இருக்க வேண்டிய தேவையே இல்லை. நம்ம உரிமை அவங்க உரிமை, அவங்க ஓட்ட போட வேண்டியது. அந்த செல்வகுமார்னு ஒருத்தர் வேங்க வயல் இஷ்யூல அந்த பாதிப்பை ஏற்படுத்தின மக்களோடு நின்னாரு. அவர் உங்க திமுக கூட்டணி தான் இருக்காரு. எப்படி ஓட்டலாம் கேட்பீங்களா அவருக்காக? விசிகா கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் போய் அவங்க கேட்டதே ஆகணும் கேட்பாங்க. இல்லை அவங்க கேட்பீங்களான்னு கேட்குறேன். சங்கத்தமிழ் போய் கேட்க மாட்டேன், ஆனால் கட்சிக்காரன் போய் கேட்பேன். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க கேட்பேன். கேட்டுதே ஆகணும். இந்த ஈஸ்வரன் அதான் ரொம்ப ரொம்ப திறமையா கேள்வி. நான் கேட்குறேன். நானே வந்து என் வழியத்தையும் பேசிக்கிறேன். இதுதான் தேர்தல் அரசியல். எங்கள் தலைவர் சொன்ன அந்த மானங்கட்ட அரசியலில் நான் கூனி குறுகி கையை கட்டி நிற்கிறது யாருக்காக? இந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. இனிமேல் வேங்கவே இல்லை, இது மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது நாட்டில். ஒரு வட்டம் பீ தண்ணியை குடிச்சது போதும், இன்னும் எதுவும் குடிக்கக்கூடாதுன்னா நம்ம அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கணும். 8 தொகுதி ஜெயிச்சாகணும். 8 தொகுதி ஜெயிச்சாலே நாளை யோசிப்பாங்க. 8 சிறுத்தை உள்ளே இருக்குது, தலைவர் உள்ளே இருக்கிறாரு, நீ கற்பனை பண்ணிப்பாரு, இன்னொரு வேங்கவை நடக்குமா? இதுதான் ஆரம்பத்தில் எங்கள் எம்எல்ஏக்களை நான் கோபமாக பேசினது.